எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 8 எக்ஸட்ரா. அதேமாரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரக்கூடிய பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வரக்கூடிய டிரைவர் போஸ்ட் முதற்கொண்டு அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த காணொளி உங்களுக்கு இருக்கும். அதனால் அதாவது கேள்விகள் மட்டும் இல்லாமல், கேள்வி பதில் மட்டும் இல்லாமல் சில குறிப்புகளும் நம்ம காணொளியில் இடம்பெறும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுத்திருந்து பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் கூற்றுப்படி தமிழ் மொழி டேஸ் மொழியின் அளவிற்கு பழமையானது. பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் கூற்றுப்படி தமிழ் மொழி டேஸ் மொழியின் அளவிற்கு பழமையானது. இதுக்கு சரியான விடை லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது. அதாவது ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருபெற்று எழுந்துள்ளது என்று ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்கள் கூறினார். அதே மாதிரி அதாவது நம்ம சங்ககால நூல்களை மீட்டெடுத்தவர்கள் மூவர். யார் யார்? அந்த பேரை நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்ககால இலக்கியங்களை மீட்டெடுத்த மூபெரும் தலைவர்கள் யாருன்னா பாருங்கள், ஆறுமுக நாவலர், அடுத்தது தாமோதரம் பிள்ளை, அடுத்து உங்களுக்கு தெரியும் உவே சாமிநாத ஐயர். ஸோ இவங்க 3 பேர் தான். அதாவது பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டை கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர். அடுத்து 2வது கேள்வி, சிலப்பதிகார காவிய பாத்திரம். சிலப்பதிகார காவிய பாத்திரம் இதுக்கு எல்லோருக்குமே தெரியும், கண்ணகி. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளோட அண்ணன் யாரு? சேரன் செங்குட்டுவன். இவர் என்ன பண்ணாரு? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிவும் செய்தார். பத்தினி தெய்வ வழிபாடு அறிவும் செய்தவர் தான் சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகளோட அண்ணன். அப்போ இளங்கோவடிகள் யார்? சேரன் செங்குட்டுவனின் தம்பி. இவர் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சிலப்பதிகார காவிய பாத்திரம் கண்ணகி. இப்போ எல்லாமே ஒரே லைனில் வருது. அதாவது சேரர்களை பற்றி எந்த நூல் சேர அரசர்களை பற்றி கூறுகிறது? அதாவது பதிற்றுப்பத்து. இது ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கேட்பாங்க. பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன.
இப்போ சேரர்கள் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலையெடுப்பதற்காக சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்துள்ளது. இப்போ இவர் வந்து சேரர்கள் வந்து சேரல் இரும்பொறை என்ற பெயரில் நாணயங்களை வெளியிட்டனர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் சேரரசர்கள் வந்து உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை இவர்கள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அடுத்தது பாண்டியர் துறைமுகம். பாண்டியர் துறைமுகம் என கொற்கை. இப்போ சேரர்களுக்கு துறைமுகம் என்னது? முசிறி அல்லது தொண்டி தான் சேரர்களுடைய துறைமுகம். அடுத்தது அதான் உறையூர். புகார் வந்து சோழர்களுடைய துறைமுகம். அடுத்தது கொற்கை தான் பாண்டியர்களுடைய துறைமுகம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களுக்கு பனம்பூ, சோழர்களுக்கு அத்திப்பூ, பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலை. அடுத்தது சேரர்கள் வந்து சின்னம் வில்லம்பு, சோழர்கள் புலிக்கொடி, பாண்டியர்கள் 2 மீன்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார்? நெடியோன், நன்மாறன், நெடுஞ்செழியன், முதுகுடுமி, பெருவழுதி. மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். சேரர்கள் வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சோழர்கள் வந்து சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செழியன், தென்னர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்படுவது. இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்படுவது முசிறி. அதே மாதிரி கல்லணையை கட்டியவர் யார்? கரிகால் சோழன். கிட்டத்தட்ட கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நீர்ப்பாசன வசதியை பெற்றது கல்லணைக்கு. அதே மாதிரி சோழர்களை பற்றி குறிப்புகள் வந்து பட்டினப்பாலை எனும் 18 கீழ்கணக்கை சார்ந்த நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்குகின்றது. அடுத்த 5வது கேள்வி. கூற்று. களப்பிரர் காலம் இருண்ட காலம் அல்ல. சரி. இலக்கிய சான்றுகள் புதிய எழுத்து முறை, வணிகம், வர்த்தகம், செழிப்பு பற்றி தெரிகிறது. சரி. அப்ப கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த 6வது கேள்வி. கடைசி மௌரிய அரசரை கொன்றவர். கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் புஷ்யமித்திரர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐவகை நிலங்கள் என குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, மலை சார்ந்த இடம், அதே மாதிரி வேட்டையாடுதல் தொழில், குறவர் குறத்தியர் மக்கள், முருகன் வந்து கடவுள். இது குறிஞ்சி. முல்லைக்கு காடும் காடு சார்ந்த நிலம், ஆணிரை மேய்த்தல், ஆயர் ஆய்ச்சியர், மாயோன் வந்து கடவுள். மருதத்துக்கு இந்திரன் கடவுள், உழவன் உலத்தியர் மக்கள், வேளாண்மை தொழில், வயலும் வயல் சார்ந்த இடம். அதே மாதிரி நெய்தலுக்கு கடலும் கடல் சார்ந்த இடம். அதே மாதிரி கடவுள் வந்து வருணன், பரதவர், நுளத்தியர், மீன் பிடித்தல் வந்து அவர்களுடைய தொழில்.
பாலை நில வறண்ட நிலம், வீரச் செயல்கள் தொழில், மறவர் மரத்தியர், கொற்றவைதான் கடவுள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பண்டை கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்கு நடுக்கற்கள் நடப்பட்டன. சங்ககால பெண்பாட்புலவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஔவையார், பொன்வீதியார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இதெல்லாம். அடுத்தது ஏலிசை வல்லான் என்று கரிகாலன் அழைக்கப்பட்டான். அதே மாதிரி பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டனர். கணிகர் நடனங்களை நிகழ்த்துபவர்கள் கணிகர் என்று அழைக்கப்பட்டனர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மலபார் குறுமிளகு எகிப்து அரசனின் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அறிந்தனர். முதல் பேரங்காடி முசிறி. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நேச்சுரல் ஹிஸ்டரி பிளினி எழுதிய நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது தான் இந்த முசிறி என்பது இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ரோமானியரின் குடியிருப்பில் இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. இதில் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியா மௌரியருக்கு பின் யார்? வடக்கு சுங்கர்கள், கன்வர்கள். அதே மாதிரி வடமேற்கில் இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள். தெற்கில் சாதவாகனர்கள். இப்போ கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் புஷ்யமித்திரர். புஷ்யமித்திரர் தான் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். இப்போ கடைசி மௌரிய அரசர் யாரு? பிருகத்ரதா. அவரை கொன்றவர் பேர் தெரியுது, ஆனால் அவர் யாருன்னு தெரியலப்ப. பிருகத்ரதா அவருடைய பேர். அடுத்த கேள்வி, 7வது கேள்வி. சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா. அதாவது கிட்டத்தட்ட 23 வருடங்கள் ஆட்சி புரிந்தார். தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் 450 வருடங்கள் கோலோச்சினர். ஆனால் சிமுகா கிட்டத்தட்ட 23 வருடம் ஆட்சி புரிந்தார். அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் கிருஷ்ணா பதவியேற்றார். கிருஷ்ணரும் அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணியும் 10 ஆண்டுகள் வீதம் ஆட்சி புரிந்தனர். இவர்கள் காலத்தில் தான் சாதவாகன அரசு பேரரசானது. யாரு? கிருஷ்ணர், அதே மாதிரி சதகர்ணி. கிருஷ்ணர், சதகர்ணி காலத்தில் தான் இந்த சாதவாகன அரசு பேரரசானது. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் யார்? குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் கனிஷ்கர். அதுக்கு முன்னாடி நம்ம
அதாவது சாதவாகனர்களுடைய இலக்கியம் பார்க்குறோம். அதாவது சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் கண்டரா மொழிப்பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கியது. பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட சட்டசாய் அதாவது சப்தசதி எனும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஹாலா புகழ்பெற்றிருந்தார். அடுத்தது பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள புத்தர் சிற்பம். இப்போ இது எங்கே இருக்கிறது? ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது. பாமியான் பள்ளத்தாக்கு, இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. பாமியான் பள்ளத்தாக்கு எங்குள்ளது? ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி கிரேக்கோ பாக்டீரிய அரசர் யுதிடெமாஸ் என்பாரின் மகன் தான் முதலாம் டெமிட்ரியஸ். இவர் காலம் வந்து கிமு 294 288 வரை. மாசிடோனியாவின் மன்னராக இருந்தார். டெமிட்ரியஸ் சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டார். சதுர வடிவ நாணயத்தை வெளியிட்டவர் யாரு? முதலாம் டெமிட்ரியஸ். அதே மாதிரி மினாட்டர், அதாவது இவர் வந்து இந்தோ கிரேக்க அரசர்களில் ஒருவர் தான் மினாட்டர். இவர் வெளியிட்ட நாணயங்கள் பரந்து விரிந்த பகுதியில் கிடைக்கின்றன. காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி சிந்து நதி கடந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலான பகுதிகளில் அதாவது மினாட்டர் உருவாக்கிய நாணயங்கள் கிடைத்தன. மிலிந்தா பன்கா எனும் நூல் ஒன்று உள்ளது. பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே உரையாடலே அந்நூல் தான். என்னது? என்ன நூல்? மிலிந்தா பன்கா. இப்போ இந்த மிலிந்தா தான் மினாட்டர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. மினாட்டர் பௌத்தராக மாறி பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு பணியாற்றியதாக கருதப்படுகிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலைத்தோங்கியது. வடமேற்கு இந்தியா. வடமேற்கு இந்தியா. பத்தாவது கேள்வி. சாகர்கள் டேஸ் நகரை தலைநகரமாக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி புரிந்தனர். இதுக்கு சரியான விடை சிர்கப். சிர்கப். அதாவது இந்தியாவில் இந்தோ கிரேக்கரின் ஆட்சிக்கு யார் முற்றுப்புள்ளி வைத்தனர்? சாகர்கள். சாகர்கள் தான் இந்தோ கிரேக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். நாடோடி இனத்தவரான இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவுக்குள் நுழைந்து வடக்கு மற்றும் மேற்கிந்தியா முழுவதும் பரவினர். இவர்கள் துருக்கிய நாடோடி பழங்குடியினருக்கு எதிரானவர்கள். அதே மாதிரி நாடோடியின ஈரானிய சைத்தியர்கள். சமஸ்கிருத மொழியில் இவர்கள் சாகர்கள் என அறியப்பட்டனர். இப்போ சாகர்களின் ஆட்சியானது அதாவது மாவோஸ் அல்லது மாவோஸ் அல்லது மோகா என்பவரால் காந்தார பகுதியில் நிறுவப்பட்டது. இதனுடைய தலைநகர் தான் சிர்கப். இந்த பேர் வந்து மோரா கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய நாணயங்களில் புத்தர், சிவன் ஆகியோரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அடுத்து இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. சரி. குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டர கலந்தனர். சரி.
கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 12வது கேள்வி. இந்தோ கிரேக் ஆட்சியாளர்கள் அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். சரி. இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷானர் முடித்து வைத்தனர் என்பது தவறு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சி முறையை முடித்து வைத்தவர்கள் யாரு? சாகர்கள். இப்போ தான் முதலுக்கு சொன்னோம். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தோ பார்த்திய அரசர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அதாவது பகலவர். இந்தோ கிரேக்கர், இந்தோ சைத்தியர் ஆகியோருக்கு பின்னர் இந்தோ பார்த்தியர் வந்தனர். அதனைத் தொடர்ந்து இவர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் குசானர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். இந்தோ பார்த்திய அரசு அல்லது கோண்டோபரித் வம்சம் கோண்டோ பெர்னஸால் நிறுவப்பட்டது. இந்தோ பார்த்தியர் ஆட்சி செய்த பகுதி காபூல், காந்தாரா ஆகியவற்றை உள்ளடக்கியது. கோண்டோ பெர்னஸ் எனும் பெயர் கிறித்துவ உபதேசியார் புனித தாமஸுடன் தொடர்புடையது. அப்போ புனித தாமஸுடன் தொடர்புடைய பெயர் என்ன? ஞாபகம் வச்சுக்கணும். புனித தாமஸுடன் தொடர்புடைய பெயர் என்ன? கோண்டோ பெர்னஸ். கோண்டோ பெர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 13வது கேள்வி. சியூகி எழுதிய சீன பௌத்த துறவியும் பயணியுமானவர் யார்னா? யுவான் சுவாங். யுவான் சுவாங். குசானர்கள் யார் தெரியுங்களா? பழங்காலத்தில் சீனாவின் வடமேற்கு பகுதிகளில் வாழ்ந்து வந்த யுச்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவினர் தான் குசானர்கள். கிமு 1ஆம் நூற்றாண்டில் யுச்சி பழங்குடியினர் 5 பிரதான பிரிவுகளாக இருந்தனர். அவர்கள் மீது குசானர்கள் அரசியல் மேலாதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு அரசியல் தலைமை ஏற்றனர். குசான பேரரசில் தலை சிறந்தவர் யார்னா? கனிஷ்கர். குசான அரசர்களில் தலை சிறந்தவர் கனிஷ்கர். அதே மாதிரி இவர்கள் எங்கு அதிகமாக பரவியிருந்தாங்க குஷானர்கள்? பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார். பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார். புஷ்யமித்திர டேஸை தனது தலைநகராக்கினார். பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம். இவர்தான் கடைசி மௌரிய அரசரான பிருகத்ரதாவை வீழ்த்தினார். சுங்கர் காலத்தில் கற்களுக்கு பதிலாக டேஸ் பயன்படுத்தும் முறை நடைமுறைக்கு வந்தது. மரம். மரம். அடுத்து உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் டேஸ் பள்ளத்தாக்கில் இருந்தன. பாமியான். பாமியான். இந்த பாமியான் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் இருந்தன. அடுத்தது 17வது கேள்வி. டேஸ் படிப்படியாக ஏறுமுகம் பெற்ற அரசவை மொழியானது? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். அடுத்து 18வது கேள்வி. பாக்டீரியா, பார்த்தியா ஆகியவற்றின் கிரேக்க அரசர்கள்
இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புற பகுதிகளை ஆக்கிரமித்தனர். சரி. மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 19வது கேள்வி. மகாயான பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை கிரேக்கர்களிடமிருந்து கற்றனர். சரி. கிரேக்கர்கள் குகைகளை அமைப்பதில் சிறந்தவர்கள். சரி. அப்போ 2 கூற்றுகளுமே சரி. அடுத்து 20வது கேள்வி. குப்த வம்சத்தை நிறுவியவர். இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு, அதாவது முதலாம் கட்பிசஸ் அவர்தான். முதலாம் கட்பிசஸ். அதே மாதிரி இரண்டாம் கட்பிசஸ். முதலாம் கட்பிசஸ் தான் குஷானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி. அதே மாதிரி இரண்டாம் கட்பிசஸ் சீன ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை மேற்கொண்டார். அயல் நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார். அதே மாதிரி அவருடைய நாணயங்கள் சிலவற்றில் சிவபெருமானின் உருவங்கள் பொறிக்கப்பட்டன. அரசருடைய பட்டப்பெயர்கள் சுரோஸ்தி மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி அஸ்வகோசர் புத்த சரிதம் எனும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர். அஸ்வகோஷர் புத்த சரிதம். புத்த சரிதம் இதெல்லாம் வச்சுக்கணும். அடுத்து காஷ்மீரில் கனிஷ்கபுரம் எனும் புதிய தலைநகரை உருவாக்கினார். அடுத்து பாருங்க, குஷான பேரரசு ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசின் இறுதி நாட்களின் சமகாலத்தியதாகும். குஷான பேரரசர் அகஸ்டஸ் சீசரின் அவைக்கு ஒரு பெரும் தூதுக்குழு அனுப்பியதாக கூறப்படுகிறது. அப்போ அகஸ்டஸ் சீசரும் ஜூலியஸ் சீசரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஸ் ஆவார். ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஸ் ஆவார். ஹரிசேனர். ஹரிசேனர். இப்போ குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சங்கிறது வங்காளம், பீகார் பகுதிகள். நாணயங்களில் முதலாக குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தருடையது. அவருக்கு பின் மகன் கடோத்கஜர் அரச பதவியேற்றார். இப்போ கல்வெட்டுகளில் இவர்கள் இருவரும் மகாராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீகுப்தர், அவருடைய மகன் கடோத்கஜர் இருவரும் மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ளனர். மெய்கீர்த்தின்னு என்னன்னு பாருங்க. இது ஒரு பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது. அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. தான் மெய்கீர்த்தி. இது எங்க இருக்குது? அலகாபாத் தூணில். அலகாபாத் தூண்.
முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் தான் ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் தான் சமுத்திரகுப்தர், மணிகோ ஹரிசேனர். அவர்தான் பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர். இது எங்கே? அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுதான் சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று பெற்ற அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதே மாதிரி முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? லிச்சாவி. அடுத்து, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. மெக்ராலி. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர். இது அடிக்கடி கேட்பான். சுசுருதர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுசுருதர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். கவிராஜா எனும் பட்டப்பெயரும் சமுத்திரகுப்தருக்கு உண்டு. இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவன். இப்போ இதில் மிக முக்கியமானது பாருங்கள், பேரெல்லாம் நான் படிக்கிறேன், நல்லா நான் வச்சுக்கோங்க. சமஸ்கிருத புலவர் காளிதாசர். அதே மாதிரி ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர். அதே மாதிரி அமரசிம்ஹர் இவர் யார்? அகராதியியல் ஆசிரியர். அடுத்தது தன்வந்திரிங்கிற ஒரு மருத்துவர். காகபாணகர் இவர் யார்? இவர் தான் ஜோதிடர். அடுத்து சன்குங்கிறவங்க கட்டடக்கலை நிபுணர். அடுத்தது வராகமிகிரர் யார்? வானியல் அறிஞர். அடுத்தது வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்தது விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், மெஜிசியன். இவங்க தான் விக்ரமாதித்யாரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள். காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்ஹா, தன்வந்திரி, காகபாணகர், சன்கு, வராகமிகிரர், வராச்சி, விட்டல் பட்டர். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் என்ன தெரியுங்களா? விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வங்காளத்தின் கவுட அரசர் யாரு? சசாங்கர். அடுத்த கேள்வி, 25வது கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். சரி. முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார். அப்போ காரணம் கூற்றும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கிய குறிப்பு. அதாவது பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின்
சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. முதல் கூற்று தவறு. சுமூகமான உறவை கொண்டிருந்தார். அடுத்து, குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். சரி. முதல் கூற்று தவறு, இரண்டாவது கூற்று சரி. கீழ்காண்பவற்றில் காலவரிசைப்படி அமைந்துள்ளது எது? முதல்ல குப்த பேரரசு நிறுவியவர் ஸ்ரீகுப்தர், அதுக்கடுத்தது முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்தது விக்ரமாதித்யர். இதுதான் சரியான முறை. அடுத்தது, இலங்கை அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஸ்ரீ மேகவர்மன். ஸ்ரீ மேகவர்மன். இப்போ குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தல் பாருங்க. சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். இதனால நான் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள். சேத்ராங்கிறது வேளாண்மைக்கு உட்பட்ட நிலங்கள். அடுத்தது கிலாங்கிறது தரிசு நிலங்கள். அடுத்தது அப்ரகதாங்கிறது வனம் மற்றும் காட்டு நிலங்கள். அதான் வனம் அல்லது காடுனா ஒன்று தான். அடுத்தது வஸ்தினா என்னன்னு பாருங்க. வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த இடங்கள். அடுத்தது கபத சரகா. இது மேய்ச்சல் நிலங்கள். அப்போ குப்தர்கள் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தினர். அது 5 வகை. சேத்ராங்கிறது வேளாண்மைக்கு உட்பட்டது, கிலா தரிசு நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்திங்கிறது குடியிருப்பு உகந்த நிலங்கள், கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார். பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். பல்லவ மன்னர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். பல்லவ மன்னர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷவர்த்தனர். அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி இந்த குறிப்பு பார்த்துங்க. அதாவது நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷர் ஆதரவில் சிறப்புற்றது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். நாலந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லுக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கி இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். குப்தர்கள் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள்: இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெண்கலம், மைக்கா, மேங்கனீசு, சிகப்பு சுண்ணம் ஆகியவை.
ஹூணர்களின் தலைவர் தோரமானரின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். அதே மாதிரி குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி மற்றும் செப்பு காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டன. இப்போ பொற்காசுகளின் சுழற்சியில் தான் அவர்கள் வீழ்ச்சிக்கு ஏற்பட்டது. அது பேரரசினுடைய வளர்ச்சியின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாக உள்ளது. ஹர்சர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக ராஜ்மஹால், அதாவது ராஜ்மஹால்னா ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இது ஒரு முக்கியமான குறிப்பு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஹர்சர் அதாவது யுவான் சுவாங்க யாரு? சீன பயணி முதலாக எங்கு சந்தித்தார்? ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா. இது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ராஜ்மஹால் என்னது? ஜார்க்கண்ட். அடுத்து 32வது கேள்வி. டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது? ஹூணர்கள். குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். அடுத்து குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது? அவர்களுடைய அரசாட்சி செழிப்பாக இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து 35வது கேள்வி. பழமையும் புகழும் மிக்க அஜந்தாவில் உள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டுள்ளன? குகை சுவர்களில். குப்தர்களின் காலம் எதனால் நினைவில் கொள்ளப்படுகிறது? கலை இலக்கியத் துறைகளில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. ஸ்ரீகுப்தருக்கு பின் அரச பதவியேற்றவர் கடோத்கஜர். என இவர்தான் ஸ்ரீகுப்தரோட மகன் கடோத்கஜர். அடுத்து 38வது கேள்வி. நிதி சாரம் எனும் நூலில் முக்கியத்துவம் பெறுவது? கருவூலம். தனக்குத்தானே அரசராக முடிசூட்டிக் கொண்ட ஹீனத் தலைவர் யாரு? தோரமானர். அடுத்து தினாரா என்பது குப்தர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட பொன் நாணயங்கள், அதாவது தங்க நாணயங்கள். தினாரா என்பது குப்தர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட பொன் நாணயங்கள். அடுத்த கேள்வி. ஹர்சர் கலந்து கொண்ட கும்பமேளா விழா நடைபெற்ற இடம்? பிரயாகை. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? யுவான் சுவாங் வந்து புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஹர்சர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி கண்ணோசி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் பங்கேற்றனர்.
பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். பௌத்த மடாலயம் ஒன்றின் புத்தரின் தங்க சிலை ஒன்று நிறுவப்பட்டது. புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டாண்டினோபிள் தலைநகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டாண்டிடைனின் சமகாலத்தவர். அதே மாதிரி ஹர்ஷரின் காலப்பகுதி சீனாவின் தாங் அரச வம்சத்தின் தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறது. சீனர்களின் தலைநகரான ஷியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. 42வது கேள்வி, குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசான முதலாம் நரசிம்மகுப்தர் மிகிலகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். சரி. மிகிரகுப்தர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். சரி. காரணமும் கூற்று சரிதான், ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கேள்வி, குப்தர்கள் காலத்தை காட்டிலும் ஹர்ஷர் காலத்தில் குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக இல்லை. தவறு. சட்டங்களை மீறுவோருக்கும் அரசருக்கு எதிராக சதி செய்வோருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தவறு. அப்போ 2 கூற்றுகளும் தவறு. அடுத்தது, கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? 2ஆம் நந்திவர்மன். 2ஆம் நந்திவர்மன். இவர்கள்லாம் பல்லவர்கள். 2ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நந்திவர்மன், தந்திவர்மன், பரமேஸ்வரவர்மன் இவர்கள்லாம் பல்லவர்கள். அதாவது சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். இப்போ பல்லவரசர்கள் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதியும் தான் ஆண்டனர். காஞ்சிபுரத்தை ஆண்டவர்கள் யார்? பல்லவர்கள். இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அதே மாதிரி பல்லவர்கள் கால கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள். மத்தவிலாசன், விசித்திரசித்தன், குணபாரன். இவை 3மே சரி. இன்னும் 2 இருக்குது. என்னது? சங்கீரண ஜதி. இதே ஞாபகம் வச்சுங்க, சங்கீரண ஜதி. அதே மாதிரி சித்திரக்கார புலி. சித்திரக்கார புலி அந்த பேர் இருக்குது இவருக்கு, இந்த முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பட்டங்கள். சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர், முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் செப்பேடுகள் காசக்குடி செப்பேடுகள், இலக்கியங்கள் மத்தவிலாச பிரகடனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம் தான் பல்லவர்களின் இலக்கியங்கள். பல்லவரோட அயலவர் குறிப்புகள், யுவான் சுவாங்கின் குறிப்புகள். அடுத்து பாருங்க, பெரிய புராணத்தில் பல்லவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி திருத்தொண்டர், அதாவது 63 நாயன்மார்களில் ஒருவர் என பிரபலமாக அறியப்பட்டார். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். அவர் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்று அவர் சிவபக்தராக மாறினார் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்காண்பனவற்றில் 2ஆம் புலிகேசின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு. ஐகோல் கல்வெட்டு. ஐகோல் கல்வெட்டு. கீழ்காண்பனவற்றில் எது சரியாக இணையவில்லை?
எலிஃபண்டா குகைகள் அசோகர் கிடையாது, தவறு. மீதிலாம் பாருங்க. எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன், பட்டடக்கல் சாளுக்கியர்கள், இதெல்லாம் சரி. தவறான இணையை கண்டறியவும். தந்தின் தசகுமார சரிதம், இது தவறான இணை. மீதியெல்லாம் பாருங்க. வாஸ்தியாயர் பாரதவெண்பா, பாரவி கிரதார் ஜூனியம், அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கம். அவனி சிம்மர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிம்ம விஷ்ணு, சிம்ம விஷ்ணு. அடுத்து பல்லவரசின் மையப்பகுதி, பல்லவரசின் மையப்பகுதி தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலம். இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி உள்பட அனைத்து விதமான போட்டிகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் மிக முக்கியமான ஜென்ரல் ஸ்டடீஸாக இந்த காணொலி உங்களுக்கு அமையும். அதாவது இந்த காணொலியில் நம்ம வெறுமனே கேள்வி பதில் மட்டும் பார்க்காம பல முக்கிய குறிப்புகளை நாம் பார்த்தோம். அதனால் இந்த காணொலியை முதல்லிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதிக குறிப்புகள் கிடைக்கப்பெறும். இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி, அதாவது நான் கொடுத்த குறிப்பில் கூட வரலாம். அதனால் நீங்கள் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.